ஹே காய்ஸ் வெல்கம் டு மதுரை சுந்தரேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லெமன் சாதமோ கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு நீளமாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகா பொடி, ஒரு பேக்கெட் சிக்கன் பொடி போட்டுக்கணும். இதுக்கு உப்பு ஆட் பண்ண தேவையில்லை, சிக்கன் பொடி உப்பு இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயமும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே நம்ம பரட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 லெமனை பிழிஞ்சு அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்துக்கோங்க. எடுத்து கலக்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பையும் கடலப்பருப்பையும் போட்டுக்கணும். அது கூட வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கலக்கி வச்சுருக்க லெமன் சாறை அதில் ஆட் பண்ணிக்கணும். 1 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்போது கடலப்பருப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வடித்து வச்ச சாதத்தை கிளறணும் அப்படின்னா லெமன் சாதம் ரெடி ஆயிரும்.